சாலை விபத்துல இருந்ததா நினைச்ச ரியல் எஸ்டேட் அதிபரோட மர்ம மரணம் இப்போ கொலைன்னு ப்ரூவ் ஆயிருக்கு. கள்ளக்காதல தட்டி கேட்ட நபரை திட்டம் போட்டு தீர்த்து கட்டிய பயங்கரம் இது. இந்த போஸ்டர்ல இருக்கிற பொன்ராஜ் கடந்த 10ஆம் தேதி நடந்த சாலை விபத்துல இறந்து போயிட்டதா உறவினர்களுக்கெல்லாம் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அவரோட ஈம சடங்கும் உற்றார் உறவினர் புடைசூழ சென்ற 11ஆம் தேதி மாலை 3 மணிக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. சாவுக்கு துஷ்டி கேட்டு வந்த எல்லாருமே பொன்ராஜ் ரொம்ப நல்ல மனுஷன், திடீர்னு இப்படி செத்துட்டாரேன்னு வருத்தப்பட்டு இருக்காங்க. பொன்ராஜோட மகன் சுந்தர்ராஜ் கைய பிடிச்சு எல்லாம் விதின்னு ஆறுதல் சொல்லி இருக்காங்க. ஆனா இது விதியோட விளையாட்டுலாம் இல்ல, என் பொண்டாட்டியோட சதின்னு சுந்தர்ராஜோட ஆழ் மனசு நம்பி இருக்கு. அப்பாவோட மரணத்துல சந்தேகம் இருக்கிறதா திருவெரும்பூர் B1 போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் அளிச்சிருக்காரு. பொன்ராஜுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க நாமளும் செய்தியாளர் பாரதி ராஜாவை விசாரணையில களமிறக்கினோம். திருச்சி மாவட்டம் அரியமங்கலம் அம்மாக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் 64 வயதான பொன்ராஜ். ரியல் எஸ்டேட் மெட்டல் பிசினஸ்னு ஃபுல் டைமும் தொழில கவனிச்சிட்டு வந்த பொன்ராஜ் பார்ட் டைம்ல பாலிடிக்ஸ்லயும் சமூக சேவையிலையும் ஈடுபாடு காட்டியிருக்காரு. இதனால ஊருக்குள்ள செல்வாக்கு மிக்க நபரா அறியப்பட்டிருக்காரு பொன்ராஜ். இந்த சூழல்ல தான் சென்ற 10ஆம் தேதி காட்டூர் கைலாஷ் நகர்ல உள்ள நண்பரை சந்திச்சிட்டு திரும்ப வரும்போது பொன்ராஜ் சாலையில அடிபட்டு ரத்த காயத்தோட மயங்கி கிடந்திருக்காரு. அந்த பாதையில போனவங்க பொன்ராஜ மீட்டு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காங்க. ஆனா அவர் ஏற்கனவே இறந்து விட்டதா மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. யாரோ மர்ம நபர் தான் சாலை விபத்து ஏற்படுத்திட்டு எஸ்கேப் ஆகி இருப்பாங்கன்னு எல்லாரும் நினைச்சிருக்காங்க. ஆனா பொன்ராஜோட மகன் சுந்தர்ராஜ் மட்டும் அப்பாவை ஏன் அவங்க கொலை செஞ்சிருக்க கூடாதுன்னு யோசிச்சிருக்காரு. யார் அந்த அவங்கன்னு போலீஸ் துருவி விசாரிச்சப்ப அவர் தயங்கி சொன்ன ஒரு பெயர் தான் நிஷாந்த். அரியமங்கலம் முத்துநகர் பகுதியைச் சேர்ந்தவர். 27 வயசாகும் இந்த வாலிபருக்கு அவரோட 10 வயசு மூத்தவரான சுந்தர்ராஜ் மனைவியோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆரம்பத்துல நிஷாந்தும் சுந்தர்ராஜோட மனைவியும் பழகிறத அக்கா தம்பி மாதிரியான உறவுன்னு தான் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருந்தது கள்ளக்காதல். தாங்கள் செய்யறது தப்பு, கணவருக்கு செய்யற துரோகம், குடும்பத்துக்கே இது பெரிய அவமானம்னு தெரிஞ்சிருந்தும் நிஷாந்த் மேல அந்த பெண்ணுக்கு எக்கச்சக்கமான காதல் இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல இந்த விஷயம் சுந்தர்ராஜ் ஃபேமிலிக்கு தெரிய வரவும் அவரோட அப்பா பொன்ராஜ் கள்ளக்காதலர்களை கடுமையா எச்சரித்திருக்காரு. அது மட்டுமில்லாம நிஷாந்த் கிட்ட உன்னோட வாழ்க்கையே வீணா போயிடும்னு அவர் பாணியில அட்வைஸும் கொடுத்திருக்காரு. வயசு கோளாறு நிஷாந்த நிதானமா சிந்திக்க விடல. தன்னோட கள்ளக்காதலை பிரிச்சுட்டாரேன்னு ஆதங்கப்பட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல தன்னால அந்த பெண் இல்லாம வாழவே முடியாதுன்ற நிலைப்பாட்டில இருந்த நிஷாந்த் கிட்ட உண்மை காதல் நான் சொல்லுத்தல, நாங்க உயிரையே கொடுத்து சேர்த்து வைக்கிறோம்னு அவரோட நண்பர்களும் ஆறுதலா கை கோர்த்திருக்காங்க. நாடோடி பாய்ஸ் மாதிரி பில்டப்போட உதவ வந்தவங்க கிட்ட நீங்க உயிரை கொடுக்கறத விட என் ஆளோட மாமனார் உயிரை எடுத்துடலாம்னு ஐடியா சொல்லி இருக்காரு நிஷாந்த். பொன்ராஜ எங்க தூக்கலாம், எப்படி தூக்கலாம்னு பல நாள் ஸ்கெட்ச் போட்டு மார்ச் 10ஆம் தேதி நாள் குறிச்சிருக்காங்க. 2 வீலர்ல சிவனேன்னு போயிட்டு இருந்த மனுஷனை இடிச்சு கீழே தள்ளிவிட்ட நிஷாந்தன்கோ பொன்ராஜ் அறிவாளால வெட்டி இரும்பு ராடால அடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து சம்பவ இடத்திலிருந்து தடயங்களை அழிச்ச கும்பல் சாலை விபத்து போல் சித்தரிச்சிட்டு எஸ்கேப் ஆகி இருக்கு. என்னதான் திட்டம் போட்டு தீர்த்து கட்டியிருந்தாலும் கள்ளக்காதலுக்காக நல்ல மனுஷனை கொலை செஞ்சிட்டோமேன்ற எண்ணம் நிஷாந்தோட நண்பர்களான பிரசன்னாவுக்கும் குணசேகருக்கும் எழுந்திருக்கு. அதன் காரணமா நிஷாந்த் அப்ரூவர் ஆகிறதுக்கு முன்னாடியே செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிட்டு இருவரும் நீதிமன்றத்துல சரணடைஞ்சிருக்காங்க. அதோடு பொன்ராஜோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் நடந்தது கொலைதான் உறுதிப்படுத்தி இருக்கு.
இதையடுத்து சந்தேக மரணத்தை கொலை கேஸ்னு மாற்றிய போலீஸ் A1 அக்யூஸ் நிஷாந்தையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 7 பேரையும் கைது செஞ்சிருக்காங்க. மேலும் இந்த வழக்குல தொடர்புடைய ஒருவரை வலைவீசி தேடி வராங்க. காதலுக்காக உசுர கொடுக்கறேன்னு சொல்ற நண்பர்களை தான் பார்த்திருப்போம். ஆனா கள்ளக்காதலுக்காக இத்தனை யங்ஸ்டர்ஸ் வாழ்க்கையவே தொலைக்க தயாரானது எப்படின்னு போலீஸ் இன்னும் டீப்பா விசாரிச்சிருக்காங்க. அப்போதான் நிஷாந்தின் பின்னணியில் இன்னொரு நிழல் உலகம் இருக்கிறது போலீஸையே அதிர வச்சிருக்கு. சின்ன வயசுலயே பெற்றோரை பிரிஞ்ச நிஷாந்த் தொடர் குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டு இருக்காரு. ஃபைனான்ஸ் பிசினஸ், போதை மாத்திரை விற்பனை, பாலியல் தொழில்னு இப்படி அவர் பல மேட்டர்ல இன்வால்வ் ஆகி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. கவர்ச்சியான இந்த லைஃப் ஸ்டைல் மூலமா பல யங்ஸ்டர்ஸை கவர் பண்ண நிஷாந்த் அவர்களுக்கு மது, மாது, சூதுன்னு சகல விதமான சந்தோஷத்தையும் கொடுத்து இது போன்ற குற்ற சம்பவங்கள்ல ஈடுபடுத்தி வரதும் உறுதியாகி இருக்கு. எனினும் நிஷாந்த் வெறும் நிழல் தான். இவருக்கு பின்னணியில இருக்கக்கூடிய உண்மையான கேங்ஸ்டர் யாருன்னு தெரிஞ்சுக்கிற முயற்சியிலையும் இப்ப போலீஸ் இறங்கி இருக்காங்க. விரைவில் கிருஷ்ணகிரியில நடந்த மாதிரி, கோவில்பட்டியில நடந்த மாதிரி திருச்சியிலையும் போலீஸ் தோட்டா தெரிக்குமான்னு காமன் மேன் பலரும் கேள்வி எழுப்பி இருக்காங்க. அதுக்கான விடை போலீஸ் கையில தான் இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.